வணக்கம் சார். சார் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய நாக்பூர் பற்றி எரியுது. அதுக்கு ஒரு திரைப்படமும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ ஓரளவு அமைதி திரும்பி இருக்குது. கடந்த 17ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு வெடித்த வன்முறை நாக்பூர் மாவட்டம் நகரம் அது ஆரஞ்சு பழத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்தியாவிலே ஆரஞ்சு அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களில் நாக்பூரும் ஒன்று. ஒரு அற்புதமான இடம் தான் அது. அங்கே கடைசி முகலாய மன்னர் நம்ம சொல்லக்கூடிய அந்த பாபருடைய வாரிசு, கடைசி வாரிசாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப்போட சமாதி டாம்ப் இருக்குது. அங்கே 300 ஆண்டுகளுக்கு மேலாக அது கிட்டத்தட்ட அங்கே இருந்துகிட்ருக்கு. அதை அகற்ற வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாகவே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ அமைப்புகள் சொல்லி வருகிறார்கள். இது அப்பப்போ அந்த பிரச்சனையை கிளப்புவாங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் அரசியல் லாபம் தேடுதோ அப்போ கிளப்புவாங்க. மகாராஷ்டிரா தேர்தலப்போ அதை கிளப்பலை, போன அக்டோபர் அப்போ அதை கிளப்பலை. இந்த முறை கரெக்டாக அந்த டைமிங் 17ஆம் தேதி மாலை, அதற்கு 2 நாளுக்கு முன்னாலேருந்தே விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தளம் அந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று 17ஆம் தேதி ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சிது. அதாவது அந்த டாம்ப், அந்த அவுரங்கசீப்போட சமாதியை அகற்றிட்டாங்க. ப்ளஸ் அந்த அவங்களோட புனித துணியாக கருதக்கூடிய, இஸ்லாமியனோட புனித துணியாக கருதக்கூடிய, அதற்கு ஒரு நல்ல பேர், அதில் குரானோட வாசகங்கள் பொறிக்கப்பட்ட அதை எரிச்சிட்டாங்க. அந்த டாம்பு மேலே இருந்தது போல் அதை எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் பெரிய அளவில் ரூமர் பரவணுன்னே, இது ரம்ஜான் மந்த்து, ஈவினிங் 6:30 ப்ரேயருக்கு போயிட்டு வந்த முஸ்லீம்ஸ் வன்முறையில் இறங்கி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ரூமர் பரவினதால். அதன் பிறகு ஃப்ரீ ஃபார் ஆல் நடந்திருக்குது. நல்ல வேளையாக உயிரிழப்பு எதுவும் இல்லை. பலர் காயப்பட்டிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் போலீஸும் காயப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் இருதரப்பிலும் காயப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த 2 நாட்களில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. மெல்ல ஊரடங்கு உத்தரவு இன்றைக்கு தினம் 2 மணி நேரம் 4 மணி நேரம்னு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அத்தியாவசிய பொருட்களை மக்கள் வாங்குவதற்காக தளர்த்தப்படுகிறது, ஊரடங்கு தளர்த்தப்படுகிறது. இது பிஜேபியோட லார்ஜர் பிளான். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய இடங்களில் அல்லது அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்களில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுலேருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு இது போன்ற மத கலவரங்களை அவர்கள் தூண்டுவார்கள். அவங்க ஆளக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட தனி மெஜாரிட்டியோடு இருக்காங்க. அங்கே இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை தூண்டுவது என்பது உண்மையில் சற்று ஆச்சரியமானது. ஆனால் அங்கே என்ன இப்போ பிரச்சனைனா, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. 1500 ரூபாய் கொடுத்த பெண்களுக்கான உதவித்தொகையை 2300 மாற்றினாங்க. அந்த 1500 கடந்த 2 மாதமாக கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. நிதி நிலைமை படுமோசமாக இருக்குது. இந்தியாவின் பல மாநிலங்களைப் போல் இலவசங்களை அள்ளி வாரி விட்டுக்கிட்டு இருக்க மாநிலங்கள் இருக்குது இல்லையா? தமிழ்நாடு மாதிரி, தெலுங்கானா மாதிரி, கர்நாடகா மாதிரி, அந்த மாதிரி மாநிலங்கள் லிஸ்ட்டில் தான் மகாராஷ்டிரா வந்துடுச்சு. அது மிக மோசமான நிலைமை, கஜானா காலியாகிற லெவலுக்கு போகுது. அதுலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கலவரம் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஆனால் இதில் பிஜேபி குளிர்காயுது. பிஜேபியோட முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் அடுத்த நாள் சட்டமன்றத்தில் பேசும்போது, அந்த 10ஆம் தேதி 17ஆம் தேதி கலவரம் வெடிக்குது. 10ஆம் தேதி ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசும்போது அவர் என்ன சொன்னார்? வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அவுரங்கசீப் சமாதி அங்கேருந்து அகற்றப்பட்டே தீர வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஏன்னா அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இதை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. ஆகவே இது சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு யாரும் சமாதியை நகர்த்துறதுல அனுமதிக்க முடியாது. அதே நேரத்தில் அவுரங்கசீப்பை புகழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா அதையும் இந்த அரசு அனுமதிக்காது அப்படின்னு பேசினார். ஏன்னா சமாஜ்வாதி பார்ட்டியோட ஒரு எம்எல்ஏ அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எப்படி பார்த்தாலும் இது என்னென்னா, அப்பப்போ மத கலவரத்தை தூண்டி இஸ்லாமியர்களை எப்பொழுதும் ஒரு அச்சத்திலே வைத்திருக்கக்கூடிய பிஜேபியோட அஜெண்டாவோட ஒரு பக்கம் இது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம், இவர்கள் மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசு அமைஞ்ச பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. அதுலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பத்துக்கு இந்த கலவரத்தை தூண்டியிருக்காங்க. இது போன்ற கலவரங்கள் வரும் ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் நிறையா நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்கு, தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரிப்பதற்கு இது போன்ற காரியங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபடுவது அவருக்கு தவிர்க்க முடியாததாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள்.
கலவரத்துக்கு காரணமாகவும் இருக்கிறதும் பாஜக, இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறதும் பாஜக அரசேவா? இந்த ஆமாம், அது கான்ஃபிளிக்ட் அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். இப்போ அதுதான் பிஜேபி. ஏன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்லைனர்ஸ் அதை கையில் எடுக்கிறாங்க, கவனத்தை திசை திருப்பறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கலவரம் போகாமலும் பார்த்துப்பாங்க. இல்லை, மக்களை வந்து இந்த கவனத்தில் திசை திருப்பணுங்கிற அவசியம் இப்போ எதுக்கு பாஜக அரசுக்கு? அதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்ற முடியல, அதுதான் இந்த 3 அதுவும் ஒரு காரணம். அது மட்டுமே இல்லை, அதுவும் ஒரு காரணம். இல்லை சார், அதான் இப்போ ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து 1 வருஷம் கூட ஆகல. 5 மாதம் தாங்க, 5 மாதம் ஆகுது. அக்டோபர்ல தாங்க 5 மாதம். அதான் அந்த 5 மாதத்துல எதுக்காக மக்கள் அதான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். 1500 ரூபாய் 2300 ரூபாய் ஆக்குறாங்க. இங்கே 1000 ரூபாய் கொடுக்காத, இப்போ கொடுத்ததை நிறுத்தினா இங்கே ஒரு பிரச்சனை வராது தமிழ்நாட்டில். இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் பொறுத்து கொடுத்தானுங்க, 2.5 வருஷம் பொறுத்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அங்கே வந்து கொடுத்துட்டு இருந்த 1500 ரூபாய் 2300 ரூபாய் ஆக்குறேன்னு ப்ராமிஸ் கொடுத்துட்டு ஜெயிச்சு வந்தாச்சு. 1500 கொடுக்க முடியல, மொத்தமாகவே கொடுக்க முடியாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. பணம் இல்லை, எப்போ கொடுப்பான்னு தெரியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் 3 மாத பணத்தை மொத்தமாக தூக்கி போட்டானுங்க. இப்போ கொடுக்க காசு இல்லை, அப்படியே இருக்குது. ஜனவரி பிப்ரவரி காசை கொடுக்க முடியல. இது ஒரு பெரிய கொந்தளிப்பாக வந்துட்டுருக்கு. இதை தவிர வேறு நிறையா வாக்குறுதிகள், அள்ளி வீசின வாக்குறுதிகள், இலவசங்கள் எதையுமே நிறைவேற்ற முடியாத மிக கடுமையான நிதி நெருக்கடியில் மகாராஷ்டிரா அரசு இருக்குது. அதிலிருந்தும் திசை திருப்புவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு பார்வை இருக்குது. அது மட்டுமே இல்லை, அதுவும் ஒரு காரணம். சரி, ஓகே. நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்து ஒரு பிரதானமான காரணம் அதுவாக இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்துக்கிறேன். இந்த 5 மாதத்தில் அந்த நெருக்கடி அப்படின்னா இன்னும் 4.5 வருஷம் ஆச்சிருக்கு. அந்த 4.5 வருஷத்தை இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கும் இதான் நிலைமை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குவாங்க. இதை பேசும்போது நம்ம மாநிலத்தையும் சேர்த்து தான் பேசணும். இலவசங்களால் இந்தியாவின் பல மாநிலங்கள் திவாலாகி கொண்டிருக்கின்றன, ஊழலால் திவாலாகி கொண்டிருக்கின்றன. இது 2 தான் வந்து இந்த திவால் நிலைமைக்கு கிட்டத்தட்ட 40% மேலே காரணம். ஒரு பக்கம் ஊழல், இன்னொரு பக்கம் இலவசங்கள். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, நீங்கள் டாஸ்மாகில் வரக்கூடியது 50% வர வேண்டியது வெளியில் இருக்குன்னு பிடிஆரே சொன்னார். 45,000 கோடினா வெளியில் ஒரு 45,000 கோடி. 5 வருஷத்தில் எவ்வளோ? கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. உண்மைங்க இது. அதில் ஒரு 50% தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்களா, 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து அரசுக்கு வர வேண்டியது, கஜானாக்கு வர வேண்டியது வெளியில் போயிருக்குது. இப்போ நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த முடியல, ஓய்வு பெறக்கூடிய போக்குவரத்து தொழிலாளிக்கு அவனோட ஓய்வூதிய பலன்களை கொடுக்க முடியல, மின்வாரிய ஊழியர்களுக்கு அவருடைய ஓய்வூதிய பலனை கொடுக்க முடியல. இதெல்லாம் எதில் வருது? பணம் இல்லை. பணம் இல்லாததுன்றது மத்திய அரசு கொடுக்காத ஒரு காரணம். அது ஒரு முக்கியமான காரணம், மறுக்கல. ஆனால் மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளும் இந்த நிதி நிலைமைக்கு மோசமானது. இன்னொரு பக்கம் இலவசங்கள். இது இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு உட்பட 5 மாதத்தில் இந்த பிரச்சனை. அடுத்த 4.5 வருஷம் திருவோடு தான். இதுதான் உண்மை. இன்றைக்கி ஆந்திராவில் என்ன நிலைமை? நம்ம போன வாரமே பேசணும். சம்பளம் கொடுக்க முடியல, பாண்ட் இஷ்யூ பண்ணுறாரு நாயுடு. பாண்டு எப்போ சார் இஷ்யூ பண்ணுவான்? பணம் கொடுக்க முடியலன்னா தான் பாண்டை வாங்குவான். பங்கு பத்திரங்களை இஷ்யூ பண்ணுற மாதிரி. உனக்கு நான் காசு கொடுக்கணும், உங்களுக்கு நான் காசு கொடுக்கணும். என்கிட்ட காசு இல்லை அரசாங்கத்துக்கிட்ட, பாண்டா வாங்கிக்கோ, 2 வருஷம் 3 வருஷம் பற்றி என்கேஷ் பண்ணிக்கோ, உனக்கு நான் வந்து ஒரு ஒப்புகை சீட்டு கொடுக்குற மாதிரி. அது சம்பளம் கொடுக்க முடியாமல் அரசு ஊழியர்களுக்கு பாண்டு கொடுக்குற லெவலில் தான் ஆந்திரா நிலைமை இருக்குது. இன்றைக்கி இல்லை, 30 வருஷமாக அந்த நிலைமையில் இருக்குது. என்ன இலவசங்களும் ஊழலும். மகாராஷ்டிராவில் 5 மாதத்தில் இந்த நிலைமை. அடுத்த 4.5 வருஷம் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் கேள்வியிலே உங்கள் பதில் இருக்குது. முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சே ஏற்றுறான். இந்த 1500 கொடுக்குறதே தகுடு தத்தம் போடுறோம், திருவோடு ஏந்தணும், தெரிஞ்ச 800 ரூபாய் ஏற்றுறது, 2300 ரூபாய் கொடுக்குறேன்னு. முதல்ல ஒரு 3 மாதத்தை முன்கூட்டியே போட்டான். அது டிசம்பரோட முடிஞ்சிச்சு. இந்த ஜனவரி பிப்ரவரியே கொடுக்கல, துட்டு இல்லை. அந்த ஸ்கீம் தான் சார் டெல்லி வரையும் போயிருக்கு. இப்போ அதைத்தான் சார் சொல்ல வரேன். எல்லா தப்பும் எல்லா ஸ்டேட்டும் இந்த தப்பை பண்ணுறாங்க. ரேவடி கல்ச்சரும் மோடிக்கு நக்கல் அடித்தார், கிண்டல் பண்ணார். ஆனால் அவர் கட்சி அதை சொல்லி தான் ஓட்டு வாங்குறான். இப்போ டெல்லியில் எத்தனை நாளைக்கு அதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டெல்லியில் 2500 ரூபாய் கொடுக்குறான். இல்லை சார், பணம் இல்லை. அது ரொம்ப ஒரு மோசமான ஸ்கீம். நீங்கள் மதிய உணவு திட்டம், சுகாதாரத்துக்கு செலவுப்படுறது, இலவச மருத்துவமனைகள், பெண்களுக்கான இலவச பேருந்து, இதெல்லாம் வந்து சைக்கிள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மறுபடியும் சமூகத்துக்கு பலனாக வந்து சேரும். இந்த வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறது மோசமான ஸ்கீம். அது அப்பட்டமான லஞ்சம். அதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நினச்சிட்டு நீ பண்ணுற. பொங்கலுக்கு இலவசத்தும் 500 ரூபாய் கொடுப்பான், முந்தி ஞாபகம் இருக்கும். 100 500 6 ஆச்சு. அந்த மாதிரி மாதம் மாதம் லஞ்சம். இது எல்லா கவர்மெண்ட்டும் இதை பண்ண ஆரம்பிக்கிறான். பெரும்பாலான கவர்மெண்ட் இதை பண்ண ஆரம்பிக்கிறான். பெரும்பாலான அரசாங்கங்கள் திவாலை நோக்கி போகுது. ஆனால் வந்து பாஜக மாநிலத்தை தவிர்த்து மற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க முடியாத சூழலில் அந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறதில்லை, கலவரமோ அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறதில்லை. இது பாஜக அவன் மாநிலங்களில் இதை செய்கிறான். அவனுக்கு இது இல்லாட்டியும் செய்வான். ஓகே, அவனுக்கு விருப்பப்பட்ட டைமில் இதை பண்ணுவான். வேற ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை இல்லாட்டியும் செய்வான் அப்படின்னா அவனுக்கு வேற என்ன நோக்கம் இருக்குது? வேற என்ன சமூகம் கொதிநிலையிலே இருக்கணுங்க. நாளைக்கு வேறு பிரச்சனை வருதுன்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனை, நாளைக்கு வேறு பிரச்சனை வருதுன்னா டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவான். எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் ஜெயிக்கிறது எப்படி ஜெயிச்சிருக்கான் இத்தனை ஆண்டுகளாக? கலவரங்களை உண்டாக்கி, மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் உண்டாக்கி, ஒரு செயற்கையான எதிரியை உருவாக்கி அவங்களும் அடிப்பாங்க. 2 பக்கத்துலேருந்து தீவிரவாதிகள் வளருவாங்க.
அந்த நேரத்தில் வந்து பெரும்பான்மை மதவாதத்தை வச்சு ஜெயிக்கிறது. இப்படி தானே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா பூரா இருக்க ஸ்ட்ராட்டஜியாக தானே. மற்ற மாநிலங்களில் இதை செய்ய மாட்டாங்க, இவங்க செய்வாங்க. அதுதான் நீங்கள் நாக்பூரில் இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கும் ஃபட்னாவிஸுக்கும் போட்டி நடக்குது. யார் அதிகப்படியான முஸ்லீம் விரோதின்றதில். இப்போ இதுதான் உங்களுக்குள்ள நடக்கிற அது போட்டி அதிகமாக வருது. ஏன்னா என்ன அதிகமாக மோடிக்கு நாளைக்கு மோடி வந்து 2029 தோற்று போனால் அல்லது மோடியால் பிரதமராக இருக்க முடியாத சூழ்நிலை இயற்கையாக ஏற்பட்டால் அந்த கட்டத்தில் யார் ஆல்டர்னேட்டிவ்? எல்லாரும் அமித்ஷா நினச்சிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸோட சப்போர்ட் யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்குது. அப்போ யோகியை பீட் பண்ணிட்டு தான் ஃபட்னாவிஸ் இதை ஆரம்பிக்கிறாரா? யோகிக்கு ஈக்குவலாக வரணும். மோடிக்கு அடுத்து தான் பிரதம மந்திரி ஆகணுன்ற ஆசை ஃபட்னாவிஸ்க்கு இருக்குது. ஓகே, அதுக்காக மட்டுமே செய்கிறாருன்னு அப்படி கொச்சையாக புரிஞ்சுக்காதீங்க. அதை நோக்கியும் நகர்கிறார், எல்லா விதத்துலையும் காயை நகர்த்துறார். இப்போ யோகிக்கு இருக்கக்கூடிய ஃபட்னாவிஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் அவுட்லுக்கு யோகிக்கு கிடையாது. மகாராஷ்டிரா ஒரு வளர்ந்த மாநிலம், உத்தரப்பிரதேஷ் இன்னமும் ஒரு பின்தங்கிய மாநிலம். ஆனால் யோகி ஆதித்யநாத்துக்கு செல்வாக்கு கூடுது, ஃபட்னாவிஸுக்கு கூடலை இல்லையா? மோடி கூட இருந்த அமித்ஷாவுக்கு கூடலை, ஆனால் ஆதித்யநாத்துக்கு கூடுது. அதுவும் இந்த கும்பமேளாக பிறகு யோகியோட கிராஃப் மேலே போகுது. ஸோ யோகியை பின்தள்ளுறதுக்கு ஹார்ட்கோர் ஹிந்துத்வாவோட ஐடியாலஜியை எவன் வந்து டெடிகேட்டடாக இருக்கானோ அவன் தான் ஆர்எஸ்எஸ்ஸால் அடுத்த பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவார். இன்றைக்கி மோடிக்கு பிறகு யார் அவங்களுக்கு ஆள், அது சொல்லுங்கள். மோடி அமித்ஷாவை நீக்கிட்டு பார்த்தா பிஜேபி யார்? மைனஸ் திஸ் டூ பிஜேபி இஸ் வெரி வீக். அது புரிஞ்சுக்க முடியுது சார். அது வந்து நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ் ஃபீல் பண்ணுறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதோட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் யோகியா ஃபட்னாவிஸ் அப்படின்ற கான்ஃப்ளிக்டில் இனி இந்த மாதிரியான கலவரங்கள் தொடர்ச்சி ரிப்பீட்டாக இதை நீங்கள் ரொம்ப அப்படியே இதுவாக புரிஞ்சுக்காதீங்க. ஓகே, நான் சொல்ல வரதை கொஞ்சம் ப்ராடாக பாருங்கள். இது உடனே யோகிக்கும் ஃபட்னாவிஸ்க்கும் நாளைக்கே அந்த சண்டை மேலே போகும், மாறி கலவரம் பண்ணி அப்படிலாம் புரிஞ்சுக்காதீங்க. அதை நோக்கிய நகர்வின் ஒரு அங்கம் இது. ஃபட்னாவிஸ்க்கு வந்து ஒரு மாடர்ன் அவுட்லுக் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, யோகி ஆதித்யநாத் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவரால் சத்தியமாக மகாராஷ்டிராவில் செய்ய முடியாது. ஏன்னா மகாராஷ்டிரா ஒரு மாடர்ன் ஸ்டேட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பச்சையாக முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுற, கேவலமாக பேசுகிற, கீழ்த்தரமாக பேசுகிற யோகி ஆதித்யநாத் மாதிரி ஃபட்னாவிஸால் என்றைக்கும் பேச முடியாது. ஹோலி பண்டிகை அன்றைக்கி வெளியில் வராதிங்க, முஸ்லீம்லாம் வீட்லேயே இருங்க. ஹோலி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, ஆனால் ரம்ஜான் இது இன்னும் வெள்ளிக்கிழமை நோம்புறது வெள்ளிக்கிழமை வருது. இந்த மாதிரிலாம் வந்து ஃபட்னாவிஸ் பேச மாட்டார். அவருக்கு ஒரு 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 மாடர்ன் அவுட்லுக் இருக்குது. ஆனால் யோகி வந்து அதை வந்து ஓப்பனாகவே பேசுகிறார். அந்த ஓப்பனாக பேசுகிற கொச்சையாக இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்துகிட்டு போகிற நபரை தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புது. ஸோ ஆர்எஸ்எஸ் லாபியை ஓரளவு கூல் டவுன் பண்ணுறதுக்கும், அது இந்த வருஷம் ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா, அதில் தொடர்புடையதாக தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். அதாவது இந்த கலவரத்துக்கு இமிடியேட் ப்ரொவோகேஷன், இமிடியேட் ரியாக்ஷன் இன்னும் ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. இமிடியேட் நோக்கம், இமிடியேட் எய்மின்னு ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் எய்மின்னு ஒன்று இருக்குது. குறுகிய கால நோக்கம்னு ஒன்று, தொலைநோக்கு பார்வையிலான நோக்கம் என்று ஒன்று, 2 இருக்குது. குறுகிய கால நோக்கன்றது இந்த இஷ்யூலேருந்து டைவெர்ட் பண்ணுறது. 2000 ரூபாய் பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்தா 1500 ப்ராமிஸ் பண்ண முடியல, 2003 வாயை விட்டுட்டோம், அதை 2 மாதமாக கொடுக்க முடியல. ஒரு கொதிநிலை வருது, வேறு பிரச்சனைகள் பலதும் வருது. எல்லா கட்சிகளை மாதிரியும் வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டு இங்கே கீழே டேஷாக போயிட்டுருக்குது. ஸோ அதுலேருந்து திசை திருப்பணும். 2வது, லாங் டேர்மாக இந்த இஷ்யூவை, மத வெறி என்பதை எப்பயும் அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருக்கணும். இஸ்லாமியர்களை ஒரு தொடர் அச்சத்தில் வச்சுருக்கணும். உலகத்தில் எந்த நாட்டிலையாவது 300 வருஷத்துக்கு முன்னால் செத்து போன ஒருத்தனோட டாம்பு சமாதியை இடிக்கணும்னு பேசுவாங்களே? உத்தமர் கிடையாது. அவுரங்கசீப் நல்லவனா கெட்டவனான்றது இங்கே பிரச்சனையே கிடையாது. அவுரங்கசீப் பற்றி 2 பார்வை உண்டு. அவன் ஜசியா வரையும் விதித்தான், அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நேர்மையாக வாழ்ந்தான்றாங்க. இதெல்லாம் வரலாறு. எது உண்மை எது போயின்னு ஒரு லெவலுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. அஸ்யூமிங் தட் இன்றைக்கு ஹிந்துத்துவ அமைப்புகள் அவுரங்கசீப் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை, அவன் ஒரு ஹிந்து விரோதியாக தான் இருந்தான், இஸ்லாமியர்களாக அல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் வரி விதிச்சான்றதா உண்மைன்னு ஒரு வாதத்துக்கு 100% எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி அவன் சமாதியை தொடக்கூடாது. ஏன்னா வரலாற்றில் நிகழ்ந்த அநீதிகளுக்கு நம்ம இன்றைக்கி தீர்ப்பு வழங்குறதுன்னு போனோன்னா அது போய்கிட்டே இருக்கும். ஒரு நாகரிக சமூகத்தில் அதுக்கு இடமே கிடையாது. 2வது, 300 வருஷமாக நம்ம கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம். 2வது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கிறதுனால மாநில அரசு அதை பாதுகாக்கிறது சட்டத்தோட கடமை. இல்லைன்னா கடமை தவறிய பழி சொல்லுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கும் அந்த மாவட்ட காவல்துறையும் நிர்வாகமும் ஆளாகும். அதை தான் ஃபட்னாவிஸ் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஃபட்னாவிஸோட வார்த்தை அதுதான். எங்களுக்கு வெக்கங்கட்டு நாங்கள் அதை பாதுகாக்கிறோம், வேறு வழி இல்லைன்றார். அதாவது பூனைக்கும் காவல், பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன், இவனுக்கு தான் தூண்டியும் விடுறது. இன்னொன்று, அந்த இவன் மந்திரி ராணே
பழைய மந்திரி நாராயண ராணேவோட பையன், பழைய முதலமைச்சர் நாராயண ராணேவோட பையன், அவர் பேர் நல்ல பேர். அவர் ஃபட்னாவிஸ் மந்திரி, ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருக்கார். அவரோட வெறித்தனமான பேச்சுக்கள், சமாதியை இடிப்போம், சமாதியை அனுமதிக்க மாட்டோம், மந்திரி பேசுகிறாங்க. அதில் தான் வருது இத்தனையும். அவங்களுக்கு புனித மாதம் ரம்ஜான் மாதம், மசூதி இடிச்சிட்டாங்க, அந்த கொடியை கொளுத்திட்டாங்க, குரான் வாசகங்கள் பொறிக்கப்பட்ட கொடியை கொளுத்திட்டாங்கன்னா ஒரு 5000 பேர் கூடுறோம், வன்முறை வெடிக்கு. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் இல்லை. அந்த வன்முறைக்கு உயிரிழப்புகள் இல்லை என்பது பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க காவல்துறை. ஏன்னா ஃபட்னாவிஸுக்கு அதுதான் ஃபட்னாவிஸுக்கும் யோகிக்குமான ஒரு வித்தியாசம். ஃபட்னாவிஸுக்கு ஒரு பிரதம மந்திரி ஆகணுன்ற ஒரு கனவு இருக்குது. பிரதம மந்திரி ஆகணுன்னா சர்வதேச சமூகம் தன்னை ஏற்றுக்கணுன்னா ஆர்எஸ்எஸ் அவுட்லுக்கு வெளியில் போகணும். இந்தியாவிலையும் தன்னை ஏற்றுக்கொள்ளணும்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவுக்கு வெளியில் போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கணும். அஜெண்டா மீறி போக முடியாது. அந்த தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவர் பார்க்குறாரு. யோகிக்கு அந்த மாதிரி எதுவுமே கவலை கிடையாது. இதுதான் இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம். ஓகே சார். அடிப்படையில் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் வெளிப்படுத்துகிற விதத்தில் கொஞ்சம் கண்ணியாக இருக்கும், அங்கே கண்ணியாக இருக்காது. சரி இங்கே ஒரு டவுட் ஒன்று சார். இப்போ ஃபட்னாவிஸ் தன்னோட அவுட்லுக் வெளியில் போகணும், மகாராஷ்டிரா விட்டு வெளியில் போகணும் அவர் எதிர்பார்க்குறாரு. தன்னோட இமேஜ் வெளியே போகணும் எதிர்பார்க்குறாரு. எப்படி குஜராத் மாநில சிஎம் இருந்த மோடிக்கு தன்னோட இமேஜ் எப்படி வெளியே வந்துச்சோ, அந்த கலவரத்தின் மூலமாக எப்படி வெளியே வந்துச்சோ, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ வெளியே வந்ததுக்கப்புறம் அது ஒரு அரசியலாக தேசிய அரசியல் பயன்பட்டுச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அது சார்ந்த ஒரு இன்டர்வியூ நடக்குது, ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூ நடக்கும்போது அந்த கலவரை பற்றி கேட்கும்போது அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பேக் அடித்து அது கோர்ட்டில் நிரூபிச்சிட்டேன், நான் உத்தமன் நிரூபிச்சிட்டேன், அது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேக் அடிக்கிறார். ஆனால் இங்கே ஃபட்னாவிஸ் அவர்கள் நம்ம அந்த மாதிரி போனால் இதுதான் பின்பற்றணும்னு சொல்லி இவர் இந்த இதை ஆரம்பிக்கிறார். மோடியே இன்றைக்கி அதை பேட் இமேஜ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இவங்க எப்படி அது குட் இமேஜ் இல்லை, குட் இமேஜாக வரல. அவர் இப்பயும் கலவரத்தை அடக்க தானே செஞ்சுருக்காரு. உயிரிழப்புகள் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த சமாதியில் உடன்பாடு இல்லை, அதை அகற்றணும், அதை பாதுகாக்கிறது என் கவர்மெண்ட்டோட கடமை, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் சட்டத்தை நாங்கள் கையை மீற முடியாது அப்படின்னு தான் சேஃபாக தான் அவர் ப்ளே பண்ணுறது. ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கொடுக்குற மெசேஜ் அது. அவருங்க சமாதியை ஒரு நாள் அவங்க அங்கேருந்து நகர்த்துவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் அது அங்கே இருக்காது. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக கரசேவரில் கூட்டுறோம் பாபர் மசூதி என்ன விஷயம், அதே கண்டிப்பாக அதை நகர்த்துவாங்க. அதை அந்த சமாதியை அங்கேருந்து நகர்த்துவாங்க. அதுக்கு ஏஎஸ்ஐ சட்டங்கள் ஏதாவது திருத்தங்களை கொண்டு வருவாங்க. பழைய மாதிரி போய் இடிக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் கான்ஷியஸ் இருக்கும். அது பண்ணாங்கன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பாபர் மசூதி இடித்த மாதிரி இனிமேல் போய் எல்லா இடத்தையும் இடிக்க மாட்டாங்க. தானாகவே அதுக்கு சொந்தம் கொண்டாடுறவன் அதை இடிச்சிடுவான். அவனை அதாவது ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி கதை அது. அதை செய்வானுங்க. அது யாரும் சொந்தம் கொண்டாடாமல் செய்வாங்க. ஏஎஸ்ஐ ஆக்டில் சில திருத்தங்களை கொண்டு வருவாங்க, யாருக்குமே புரியாத திருத்தங்களை கொண்டு அமைதியாக அதை அங்கேருந்து நகர்த்துவாங்க. இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். காலப்போக்கில் இதெல்லாம் நடக்கும். இன்னும் இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா நடக்கும். டெல்லியில் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு டெல்லியில் ஆட்சி மாற்றம். அது சாத்தியப்படலை, 10 வருஷமாக சாத்தியப்படலை. கடைசியாக போன எலெக்ஷனில் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம், அதுவும் செதஞ்சு போச்சு. 29 அது விளங்குமான்னு தெரியல. சமாதியை நகர்த்துறதுன்றதுலாம் அவங்களால நிச்சயமாக அந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வேறு ஏதோ பிரச்சனையிலேருந்து திசை திருப்பறதுக்கு அதை செஞ்சாலும் செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அவங்களுக்கு சப்ப மேட்டர்னும் இல்லை, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. ரைட் சார். இப்போ மசூதி நோக்கி தான் தொடர்ச்சியாக அவங்களோட அரசியல் இருக்கும். இப்போ ஞானபாபி தொட்டாங்க, மதுரா, காசி விஸ்வநாதர் இந்த மாதிரி பல விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இஸ்லாமியர்களை சீண்டிக்கிட்டே இருக்கணும். அது போனாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நெருக்கடி ஏற்படுத்த மாதிரி இந்த மாதிரி இது சார்ந்த வழக்கு இனிமேல் கொண்டு வரக்கூடாது. ஆல்ரெடி இருக்க வழக்கெல்லாம் விசாரித்து ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2 மத்தியஸ்தரோட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. உங்களோட விஷயம் இல்லை என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ இனிமேல் மசூதி நோக்கி நம்ம போக முடியல, அதனால் இப்போ சமாதி நோக்கி போவோம், வேறு ரூட்டை பிடிப்போம் அப்படின்ற இதை சொல்கிறாங்களா? அப்படியாமே இருக்கிறது. அது மெயின். அதை விட மாட்டாங்க. அதை விட மாட்டாங்க. அதில் ரொம்ப வெக்கக்கேடான விஷயம், அதில் பதில் மனு தாக்கல் பண்ணாமல் மோடி கவர்மெண்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான். இதை விட கேவலமான ஒரு கவர்மெண்ட் இந்தியாவில் இருந்ததே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முற்றுப்புள்ளி 91 வழிபாடு தலை சட்டம் தான் இறுதியானதுன்னு ஒரு அஃபிடவிட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிச்சுன்னா எல்லாம் முடிச்சு போச்சு. அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் டைரெக்டாக அப்படி தாக்கல் பண்ணானா ஆர்எஸ்எஸ் அடிக்கும், மோடி கவர்மெண்ட்டை அடிக்கும். ஆர்எஸ்எஸ் தன்னோட 100ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் 91 வழிபாட்டு தலை சட்டம் அதை நாங்கள் பின்பற்றுறோன்னு மோடி கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. இதில் சுப்ரீம் கோர்ட்டையும் குறை சொல்கிறாங்க. மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டே போயிடக்கூடாது. ஏன்னா பாபர் மஸ்தி ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக 5 ஜட்ஜஸ் தெளிவாக சொல்கிறாங்க, யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட், ஒரு மித்த கருத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அந்த 550 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டில் 6 பக்கங்கள் 10 பக்கங்கள் இதை தான் விவரிக்குது. 91 வழிபாட்டு ஸ்தல சட்டம் தான் இறுதியானது, இனிமேல் எவனும் சொந்தம் கொண்டாடக்கூடாது எதுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்றவங்க கூட என்ன சொன்னாங்க, சரி முடிஞ்சு போச்சு. பாபர் மசூதி அவங்க இந்துக்கள் ரொம்ப நாளாக கேட்குறாங்க, அதை பல ஆண்டுகளாக கேட்குறாங்க. மசூதியும் இடிச்சிட்டான், இவன் போய் அங்கே தொட போகிறது கிடையாது. 25 கிலோமீட்டர் தள்ளி வேறு மசூதி கட்டுறான்ட்டான். இதை இந்துக்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு புதிய தொடக்கம் இருக்கட்டும், லெட் அஸ் ஹேவ் எ நியூ பிகினிங்.
ஏன்னா கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு இனிமேல் எதையுமே தொடக்கூடாது. அதே சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் அலகாபாத்லேயும் வேறு சில இடங்கள்லையும் வந்து அது மசூதியா கோயிலான்னு ஆய்வு செய்யணும்னு கீழ்கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா அதை எடுத்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருக்கணும்ல. தவறு, இது நீங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு ஸ்டே பண்ணதோடு இல்லாமல் இந்தியாவோட எல்லா நீதிமன்றங்கள்லையும், அதாவது இந்தியாவோட அனைத்து கீழமை நீதிமன்றங்கள், இந்தியாவோட அனைத்து உயர் நீதிமன்றங்கள்லையும் ஒரு பெரிய அறிவிப்பு பலகை, வழிபாட்டு தலங்கள் சட்டம் தான் இறுதியானது. இனிமேல் இந்த மசூதி கோயில் இது சொந்தம் கொண்டாடி எவன் எந்த கேஸ் போட்டாலும் அதை எந்த கோர்ட்டும் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி மீறி ரொம்ப சிக்கல்னா சுப்ரீம் கோர்ட்டோட அனுமதி இல்லாமல், ஏன்னா இது சிவில் கேஸாக வருதுன்னா நீங்கள் சில நேரங்கள் அனுமதிக்க வேண்டிய சூழல் வந்துடும். சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு தெளிவான அறிவிப்பை இந்தியாவோட அனைத்து கீழமை நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்லேயும் போர்டாகவே வைங்க. இப்படிலாம் யோசனைகள் சொல்லப்பட்டது. ஏன்னா கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. பாபர் மஸ்ஜித் ஜட்ஜ்மெண்ட் 2019 ஆகஸ்ட்டில் வந்த தீர்ப்பு மிக தெளிவானது. நவம்பர்லேயே என்னமோ வந்த தீர்ப்பு. 1991 நவம்பர் நரசிம்மராவ் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த வழிபாட்டுத்தல சட்டம், அதாவது 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எது மசூதியோ மசூதி, எது கோயிலோ எது கோயில், எது தர்காவோ அது தர்கா, எது சர்ச்சோ அது, எது குருத்வாராவோ அது குருத்வாரா, மாற்றமே கிடையாது அப்படின்னா அட் ஒன் ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அவன் போய் வந்து ஞான வாப்பியில் நோண்டுவேன்னப்போ அதுக்கு கீழ்கோர்ட்டு கொடுத்தது ஹைகோர்ட் ஆமாம் சரின்னதும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆமாம்மா நோண்டு, ஆனால் வந்து அதுக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாது. அந்த இவங்களுக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்குறானுங்களே அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாமா, ஆனால் அதோட கேரக்டர் மாறக்கூடாது. அந்த கருமத்துக்கு கேரக்டரையும் மாற்றலான்னு சொல்லிட்டு போய் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறீங்க? தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா தெரிஞ்சதுக்கு மேலேயும் போகணும். வெறும் தெரிஞ்சுக்கிட்டு நிற்க முடியாது. ஒருத்தன் தெரிஞ்சுன்னா அடுத்து என்ன அடுத்து அதை நோக்கி தான் போகும். நீ தானே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 5 ஜட்ஜில் ஒருத்தர் அந்த சந்திரசூடுகிட்ட தான் ஞானவாப்பி கேஸ் வருது. பரவாயில்ல ஆராயலாம், அது முஸ்லீம், அது சர்ச்சா, அது மசூதியா, கீழே லிங்கம் இருந்ததா இல்லையா ஆராயலாம், மசூதி குளத்துக்கு கீழே லிங்கம் இருக்கா இல்லையான்னு ஆராயலாம். பார்க்குறதுல என்ன தப்புன்னா எவ்வளோ கேவலமான ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் 2 வருஷமாக சிம்பிள் கொஸ்டின் 91 நரசிம்மராவ் கவர்மெண்ட் கொண்டு வந்த வழிபாடு தல சட்டம் நீ ஏற்றுக்கிறியா இல்லையானா நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு மத்திய அரசு காலை தரன்னு அது பின்னாலேயே காலை இழுத்துட்டு போகிறான்னா எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இந்தியாவோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு. இந்த மாதிரி கோயிலாக மசூதியான்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அதுதான் ஒரே தீர்வு. இதை நீங்கள் செய்யலைன்னா இந்த நாடு சுக்கலாக செதுரும். ரைட் சார். இப்போ அந்த பிரச்சனை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சமாதியில் கை வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து சரி சட்ட ரீதியாக நமக்கு வந்து, அதாவது கவர்மெண்ட் நமக்கு எந்த விதமான ரிலீஃபும் கொடுக்கல, இப்போ நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனால் இப்போ இது நீதிமன்றம் இது எப்படி பார்க்கும்? ஆல்ரெடி மசூதி நோட்டீஸ் கொடுப்பான். ஆனால் இது ரொம்ப சீரியஸான கேஸு. ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்க இதை போய் எப்படி இவங்க அடிக்க முடியும்? இவங்க இந்துக்கள் இதுக்கு சொந்தம் கொண்டாடல, நகுத்துன்னு தான் சொல்கிறான். மற்ற இடத்துல சொந்தம் கொண்டாடி நான் வந்து கோயில் கட்டுவேன், எனக்கு வந்து தரிசனம் இல்லை. அவங்க அதை எப்படி இந்துக்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, அந்த படம் சாவான்ற படம் வந்ததுக்கு பிறகு தான் அந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த படமே இவனுக்கு வேலைங்க. அது சாவா படமே வந்து இந்துக்களை வெறியேற்றுறது, முஸ்லீம்களுக்கு எதிராக வெறியேற்றுறது. காஷ்மீர் ஃபைல்ஸ் எது கொண்டு வந்தான், எதுக்கு ஃப்ரீயாக போட்டு காமிச்சான்? கேரளா ஸ்டோரின்ற படத்தை போய் எல்லாம் பாருங்கன்னு மோடியை கர்நாடகா எலெக்ஷனை போய் பேசினார், இந்த நாட்டோட பிரதம மந்திரி பேசினார். கட்சியில் அதில் சொல்லப்பட்டது அத்தனையும் கற்பனைன்னா அந்த படத்தை எழுதினவனும் இயக்குனவனும் சொல்கிறான். வெளிப்படையாக மதவெறியை தூண்டுற ஒரு பிரதம மந்திரி, வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக நிற்கிற ஒரு கட்சி, ஒரு அரசு, எப்படிங்க அந்த சமூகம் இங்கே நிம்மதியாக வாழ முடியும்? கொஞ்சம் எவ்வளோ தான் அடிப்பான் முஸ்லீம் சப்போர்ட்டு, இன்னும் எவ்வளோ தாண்டா அடிப்பீங்க இஸ்லாமியர்களை? இவ்வளோ ப்ரொவோகேஷனுக்கு மத்தியில் அவன் அமைதியாக இருக்கான்றது சல்யூட். இஸ்லாமியர்களை உண்மையிலே சொல்கிறேன் நான், உண்மையிலே ஐ சல்யூட் தம். எப்படிங்க இது நாடாக சுடுகாடுங்க, இது உண்மையிலே சுடுகாடு தான். இது நாடா? இது எவ்வளோ தாங்க அடிப்பீங்க ஒரு கம்யூனிட்டியை போட்டு? அவனுக்கு எவ்வளோ தாங்க பொறுத்துப்பான்? அங்கே போய் இடிச்சிங்க, மசூதியை இடிச்சிங்க, இடித்தவனுக்கே அந்த இடத்த கொடு, ஆனால் இடித்தது தப்புன்னு ஒரு கேவலமான ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குது. அது கீழே வந்து கோயில் இருந்தான்னு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனாலும் கோயில் அவனுக்கு தான் சொந்தம் உண்டு. பெரும்பான்மை ஆனால் இடித்தது தப்பு, பெரும்பான்மை உணர்வு மதிக்கும், அதையும் அவன் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு மசூதியாக நீங்கள் கடப்பாறை எடுத்துன்னு சுற்றுறீங்கன்னா உன் ஜட்ஜ்மெண்ட்டில் தானடா நீ சொல்கிற இது ஃபைனல், இதுமாதிரி எங்கே வரவே கூடாதுன்னு 10 பக்கம், அந்த 500 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டில் 10 பக்கம் இது திஸ் இஸ் ஃபைனல், 91 வழிபாடுத்தல சட்டம் தான் இறுதியானதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி ஞானவாப்பி கேஸில் இப்படி ஒரு கீழ்கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்? அந்த நிமிஷமே மிதிச்சிருக்க வேணாம் அந்த கீழ்கோர்ட்டை. அந்த 5 ஜட்ஜில் ஒருத்தர் உத்தமர் சந்திரசூடு தான் அதையும் அலோவ் பண்ணுறாரு. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? இன்றைக்கி தர்காவில் வந்து நிற்குது. இப்படியே கடப்பாறை எடுத்து சுற்ற வேண்டியதான், ஒவ்வொரு இடமா அடிக்க வேண்டியதான். இதில் என்ன நீ விஸ்வகுரு? உன் சொந்த மக்களே ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் திருப்பி விட்டு
எவ்வளோ தான் நீங்கள் போட்டு அடிப்பீங்க அவங்கள? எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, மறந்துடாதீங்க. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இதை பாருங்க, இதில் அவுரங்கசீப் நல்லவனா கெட்டவனா அபத்தமான ஆர்குமெண்ட். அவன் எக்கடை கட்டு போட்டான், நல்லவனோ கெட்டவனோ. அவுரங்கசீப் இது சொல்லப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகள் உண்மை என்றே கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கி தொடக்கூடாது. ஏன்னா வரலாற்றில் நிகழ்ந்தவை தான். இங்கிலாந்தில் ஒரு ஃபேமஸான பழமொழி உண்டு. நீங்கள் ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போகும்போது தொடர்ந்து பின்னால் வரக்கூடிய வாகனங்களை காட்டக்கூடிய ரியர் மிரரை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஓட்டினீங்கன்னா உங்கள் கார் போய் ஒரு மரத்தில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நாகரிகமான ஒரு சமூகத்தில் இது நடக்கவே நடக்காது. அதுவும் சமாதிங்க. அது ஒரு சமாதி 300 வருஷத்துக்கு மேலே இறந்து போன ஒரு ராஜாவோட சமாதி. அவன் நல்லது பண்ணான், கெட்டது பண்ணான். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை. சார், இப்போ பிரச்சனை வந்து நம்ம எங்கேருந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது. இது போன்ற படத்தை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அங்கேயே நம்ம அதை படம்லாம் வந்து மெதிக்கணும். படம்லாம் நீங்கள் வெறும் படத்தை பிடிச்சி நிறுத்துறதால இதை நிறுத்திட முடியாது. படத்தால் இந்த பிரச்சனை வரல. இல்லை, படத்தை வச்சு இந்த பிரச்சனையால தான் படம் வருது. இல்லை, படத்தை வச்சு வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் வச்சு பேசுறாரு. சார் கேளுங்க சார், பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தான் படத்தையே உருவாக்குறான். நீங்கள் படத்தெல்லாம் ஓகே, ரைட். படத்தை தடை பண்ணிட்டீங்கன்னா வேற ரூபத்தில் வருவான். ஓகே, சரி. படத்தை பிடிச்சி நோண்டி நிற்க முடியாது. நீங்கள் அவன் நோக்கமே கேவலமான நோக்கம். அவங்களோட இதை பரப்புறதுக்கு அவங்க தொடர்ந்து படங்களை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளே இங்கே பேசியிருக்கோம் அதை பற்றி. காஷ்மீர் ஃபைல்ஸை பேசணும், கேரளா ஸ்டோரியை பேசணும். இந்த மாதிரி எத்தனையோ இப்போ நம்ம அது ஒரு ஸ்டோரியே பண்ணோம். நீங்களும் நானும் பேசணும். அதே வடிவத்தில் தான் இது வந்திருக்குது. இதுக்கு தான் கோடியாக செலவு பண்ணுறாங்க. அந்த காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி அவன் இஸ்ரேல்லேருந்து வந்த டைரக்டர் காரி துப்பிட்டு போனான்ல கோவாவில். ஒத்தா காரி துப்புனான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இத்தனைக்கும் அவனும் வந்து அங்கே வந்து அவன் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஜூ, ஃப்ரான்ஸில் இருக்க இஸ்ரேலில் பிறந்த ஃப்ரெஞ்சு ஜூ. அவன் ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற ஒரு யூதன். அவன் ஒரு சினிமா டைரக்டர், 30 வயசு தான், சின்ன பையன். காஷ்மீர் ஃபைலை காரி துப்புனான். ப்ராப்பகண்டா மூவின்ட்டான். இது கலைப்படைப்பு கிடையாதுன்ட்டான். இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவன் வெறுப்பை கக்கறதுக்கு நீ கொண்டு வந்துடுறான். யார்? இத்தனைக்கும் ஹோலோகாஸ்டில் வந்து ஜூஸ் 60 லட்சம் பேர் கொல்லப்பட்ட அந்த இனத்தோட ஒரு பிரதிநிதி அவன். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக வந்து இன்றைக்கி இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்க அட்டூழியங்களை அந்த உலகமே பார்த்துட்டு இருக்குது. ஆனாலும் அவன் வந்து சொல்கிறான், இது என்னது, இது படமா இது அப்படின்னு காரி உங்கள் மூஞ்சில் துப்பிட்டு போனான். உடனே உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இஸ்ரேலி அம்பாசிடரை வச்சு அவனுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க. துப்புனது தானே. உலகின் ஆகச்சிறந்த சினிமா இயக்குநர்களில் ஒருத்தவன், இன்டர்நேஷ்னல் ரினவுண்டு ஃபிலிம் டைரக்டரு. அவன் வந்து உங்கள் மூஞ்சில் துப்புறான். நீங்கள் சினிமாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது இப்போ தெரியுது. இந்த படத்தை சாயான்ற படத்தை அதுக்கு தான் கொண்டு வரானுங்க. இவனுங்க எப்பயுமே அதான் பண்ணுவானுங்க. ஒரு படத்தை உற்பத்தி பண்ணுவானுங்க, அந்த படத்தை திரையிடுவானுங்க, அது மூலமாக வெறியை கிளப்புவானுங்க. அதில் யாராவது 4 இஸ்லாமியனுக்கும் வந்து அந்த படத்தை திரையிட்ட தேட்டரை கொளுத்துறான் அல்லது கல் எடுத்து அடிக்கிறான்னா அதை சாக்கா வச்சு அவனை போட்டு அடிப்பானுங்க. இது நடுப்புற எங்கன்னா 2 மசூதியை இவனுங்களே கல் எடுத்து அடிப்பானுங்க, 2 கோயில் மேலே இவனுங்களே கல் அடிச்சுட்டு பழிய தூக்கி இஸ்லாமியர்கள் மேலே போய் இதைத்தானுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை வருஷமா சுடுகாடு இது. இவ்வளோ அப்பனா நடக்குது. ஒரு பிரதம மந்திரி, ஒரு கவர்னர், ஒரு ஜனாதிபதி, சுப்ரீம் எல்லாம் தானே வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கேயாவது இந்த அட்டுழியம் நடக்குமா? 300 வருஷத்துக்கு மேலே செத்த ஒரு ராஜா அது பாட்டு ஓரமாக இருந்துட்டு போகுது. ரொம்ப பேருக்கு அது இந்த பிரச்சனையால தான் அப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அவுரங்க சமாதி இருக்குன்றது தென்னிந்தியாவில் எத்தனை பேருக்கு தெரியாது? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறோம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் வரைக்கும் படிக்கிறோம். ஆனால் அவுரங்கசீப் சமாதி அங்கே இருக்குன்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி அதை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி எப்படி யோசிச்சு பிரச்சனையை உண்டாக்குறானுங்க பாருங்கள். ரைட் சார். இப்போ இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த வலதுசாரிகள்லாம் வந்து இதை நோக்கி நகராங்க. இப்போ இதுக்கு எதிரணியில் அரசு செய்யக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மகா யுதி கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார், உத்தவ் தாக்கரே, இப்போ இந்த ஃபேக்டர் காங்கிரஸ்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தில்? அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அங்கே அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. மக்கள் ஓட்டை குத்திட்டாங்க பிஜேபிக்கு, அப்போ அனுபவிக்கணும். எதிர்கட்சிகள் ரொம்ப பலவீனமாக இருக்குது. பாவம், இதில் எதிர்கட்சிகளை குறை சொல்ல இந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை, அவங்களால முடியல. மக்களே போல்வர் கைவர். ஏன்டா ஓட்டு போட்டிங்க பிஜேபிக்கு? இவ்வளோ தூரம் லட்டு மாதிரி தூக்கி அவனுக்கு கொடுத்தீங்கன்னா, உத்தவ் தாக்கரே இருக்கும்போது கூட இவ்வளோ மோசமாக இல்லையாங்க. கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருந்ததுங்க. இன்ஃபேக்ட் சிவசேனாக்கே அந்த மனசாட்சி உண்டு, பால் தாக்கரேக்கு. வெளியில் தான் அந்த பேச்சை ஒழிய அவனுக்கு சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் இருந்தது அவனுக்கு. அவன் தன்னோட மண்கள், தன்னோட மண் இது சம்மந்தமாக யோசித்தான் அவன். ஏன்னா இந்த விஷயத்தில் ஷிண்டேக்கு வேறு மாதிரியான இது இருக்குது, உத்தவ் தாக்கரேக்கு வேறு மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது. இஸ்லாமியர்கள் சிவசேனா ஓட்டு போட்டிருக்காங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடாமல். உத்தவ் தாக்கரேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஷிண்டேக்கு கூட ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்பலான்ட்டு. பிஜேபியை நம்புறதை விட சிவசேனா நம்புறது கூட அவன் குறைஞ்சபட்சம் அவனோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க அது இப்போ தன்னோட
ஹிந்துத்துவா விஸ்வாசத்தை நிரூபிக்கணும்னா யோகி ஆதித்யநாத்தை விட நான் தீவிர இந்துத்துவவாதின்னு காமிக்கிறதுக்கு ஃபட்னாவிஸ் தான் மாநிலத்திலே ஓரளவுக்கு கலவரங்களை அனுமதிப்பார். அதெல்லாம் நடக்கும். அது இந்த வருஷம் 100 ஆண்டு காண்றாங்க ஆர்எஸ்எஸ். அங்கே அது நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸ் தலைமை அங்கே இருக்குது. அங்கே வந்து இந்த சமாதி அவன் கண்ணை உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் அதை உடச்சி எடுப்பானுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ செய்ய மாட்டாங்க, ஒரு காலம் வரும் அப்போ செய்வாங்க. ஆனால் வெளியில் என்ன பண்ணுவாங்க, சுனில் அம்பேத்கர் அது ஒரு பிரச்சனையே இல்லைன்றான், கூசாமல் போய் பேசலாம். நேர்மை இல்லை, இவனுங்க தான் தூண்டி விடுறது, இவனுங்க தான் உத்தம வேஷமும் கட்டுறது. உங்களால் தானடா பண்ணுறான், தடுத்து நிறுத்த வேண்டியது தானே. இல்லை எங்களுக்கு கலவரத்தில் நம்பிக்கை இல்லை, அது ஒரு இஷ்யூவே இல்லைன்றான். எவ்வளோ கேவலமானவனுங்கன்றது பண்ணுறது நீங்கள். ஆனால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இது இல்லை அப்படின்றது. எந்த மூஞ்சியை வச்சுட்டு மோடி வந்து அரபு நாடுகளுக்கு போகிறாரு, வெளிநாடுகளுக்கு, முஸ்லீம் நாடு, அந்த மாதிரி நாடுகளுக்கு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைக்காரமாக எந்த விதமான எதிர்வினையோ இருக்க அந்த ஷேக்குங்கெல்லாம் கொள்ளக்காரனுங்க அவனுக்கு வியாபாரத்தை கொடுத்துட்றாங்க. யுஏஇ வரானா 40,000 கோடிக்கு அவனுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட். சவுதி அரேபியாவுக்கு 1,00,000 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அடுத்த 10 வருஷத்துக்கு எண்ணெய் துறப்பண பணிகள், கட்டுமானம், சாலை போக்குவரத்து, இந்த மாதிரி பல துறைகளில் அவங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கான்ட்ராக்டை கொடுத்துட்றான். அவங்களுக்கு அது இருந்தால் போதும் இல்லை. எந்த அரபு நாடில் ஜனநாயகம் இருக்குது, அவனுக்கு எவன் கேள்வி கேட்பான்? அவனை மன்னராட்சி எல்லாமே காசால் அடிக்கிறது, அங்கே போய் பாயை கட்டி பிடிச்சிக்கிறது, இங்கே வந்து உதைக்கிறது அவனை போட்டு. இங்கே என்ன நடக்குதுன்றது நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், OIC 55 நாடுகளுக்கு அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. அவனுக்கும் துல்லியமாக தெரியும் எவ்வளோ தூரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி கவர்மெண்ட் இருக்குன்னு. ஏன் பொத்தின்னு இருக்கான்? இந்திய சந்தை அவங்களுக்கு வேணும், பணத்தை கொடுத்துட்றான், பணத்தால் அடிக்கிறான். இங்கே கத்தியால் பாயை வெட்டுறது, அங்கே வந்து காசை கொடுத்து டாலர்ஸை கொடுத்து அவனை வந்து பாயை விலைக்கு வாங்குறது. இதானே இவனுங்க பழப்பு. இந்த பாவத்தில் தானே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வண்டியை ஓட்டினிருக்கானுங்க. ஒரு சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ் நோக்கி சார் நகருது. இதோட அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி.